ஏய், அவன் எவனோ ஒருத்தனுக்காக நீ பட்னி இருந்தீன்னா இந்த அப்பாக்கு வருத்தமா இருக்காதாடா? உன்னோட சின்ன வயசுல இருந்து நீ கேட்டது எல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னென்னலாம் செய்ய நினைச்சியோ அதுக்கெல்லாம் நான் துணையா இருந்திருக்கேன். இந்த ஒரு தடவை நான் ஒத்துக்காததுனால இந்த டாடி கெட்டவனாயிட்டனாடா. நீ காதலிச்சது தப்பில்லம்மா. ஆனா நம்மள உண்மையா யாரு காதலிக்கிறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்காம போனதுதான் தப்பு. நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு, சரியா? டாடி. என்னம்மா? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை டாடி. ஐ கேன் டேக் மை டிசிஷன்ஸ் ஆன் மை ஓன். நீங்க தானே டாடி எப்போ சொல்லுவீங்க உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு? நான் என்ன கேட்டாலும் தருவீங்கன்னு. அதெல்லாம் பொய்யா? என் பொண்ணு என்கிட்ட இதுவரைக்கும் கேட்டது என் தகுதிக்கும் தராதரத்துக்கும் மிஞ்சினதுமா. ஆனா முதலா சடனா இவ்வளவு கேவலமான விஷயத்தை கேட்புன்னு கனவுல கூட நினைக்கலமா. இல்ல, ஒரு பொண்ணும் பையனும் காதலிச்சா ஏன் டாடி இந்த ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் ஞாபகத்துக்கு வருது? நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குமா. ஆனா இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா. உன்னை சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அதை நான் உனக்காக உருவாக்குனதுவா. நீ ஒரு தடவை வெளியே போய் பாரு, ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. டாடி சொல்றது கேளுமா. ஏய், சந்தோஷமா இருப்ப நீ. இப்பதான் எனக்கு புரியுது டாடி. என் லைஃப் நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே தெரியாம என் லைஃப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிருக்கீங்கன்னு. இப்ப நான் தெளிவாயிட்டேன் டாடி. என் லைஃப நானே பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா அவனுக்காக சாவறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நீ இப்படி பேசின இந்த டாடியால எப்படி தாங்க முடியும்டா? என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிரவீன் வேணும், அவ்வளவுதான். அவன் உன் சொத்தை நேசிக்கிறான்டா. அவன் காதல்ல உண்மை இல்ல. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல டாடி. நீங்க பொய் சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஏன்டா பொய் சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நீங்க ஒரு வாட்டி பிரவீனை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டு படு. அண்ணா, அண்ணா, நீங்க சொன்னது கரெக்ட் தானே? அவன் ஃபேமிலி, அவன் சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப கொழுப்பெடுத்து அலையிறாங்க. உங்களை பத்தி, நம்ம ஃபேமிலியை பத்தி, நம்ம சொந்த பந்தங்களை எல்லாரையும் ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்கண்ணே. எப்போவா இருந்தாலும் மாதவனோட மாப்பிள்ள நான் தானே எல்லார் முன்னாடி என்ன சேலஞ்ச் பண்ணி அசிங்கப்படுத்திட்டானே. ஒரு தடவை கூப்பிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா நீ, அவன் கேரக்டர் ரொம்ப வேர்ஸ்ட். அவன் நம்ம நம்புறதோடைய காதல விடணும்னா 5 கோடி ரூபாய் கேக்குறானே. வெக்கம் இல்லாம அந்த பிரவீன் என்கிட்டயே பணத்துக்காக பேரம் பேசுறான்னா, அவனும் அவன் குடும்பமும் செஞ்ச சூழ்ச்சியில நமிருதா எப்படி விழுந்திருப்பான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ்வளோ பணம் வேணும்னு அவன் டிமாண்ட் பண்றானே. அதுல இருந்து கொஞ்சி கெஞ்சி பேசி நமிருதாவை புரிய வைக்க முடியாதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அன்னில இருந்து வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நமிருதாக்கு ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்து ரூம்ல வச்சு பூட்டிட்டேன்.
நம்ரதா, நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் நம்ரதா. வெளியே வா போலாம். என்ன வீட்ல இருந்து வெளியில விட மாட்டாங்க. ஏன் என்னாச்சு? ரூம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி வெளியே வா நம்ரதா. Give me some time. Let me plan something, Praveen. ஐ லவ் யூ நம்ரதா. நீ இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ வெளில வரலன்னு வச்சுக்கே, உன் வீட்டுக்கு முன்னாடி நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் நம்ரதா. ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத. நான் அழுதுருவேன். நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சொசைட்டிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. ஆமா நம்ரதா, நம்மள பத்தியும் நம்ம லவ் பத்தியும் இந்த பெரியவங்களுக்கு புரிய வைக்கணும். கூடாது. டாடி, என்னாச்சுரா? அவங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்டா. போலாம். உனக்கு என்னதாமா ஆச்சு? சடனா இப்படி ஆயிட்டியே. சடனா எதுவும் இல்ல டாடி. நான் முதல்ல இருந்தே பிரவீனை தான் லவ் பண்றேன். ப்ளீஸ் டாடி, அக்செப்ட் அவர் லவ். அம்மா, உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவன் காதல்ல உண்மை இல்லம்மா. உன்ன காரணமா காட்டி அவன் என்கிட்ட பணத்துக்கு பேரும் பேசுறான். டாடி, பிரவீன் பணத்துக்காக ஒண்ணு லவ் பண்ணல டாடி. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. உன் சித்தப்பா கிட்ட அவன் உன்னை விட்டு விலகி போறதுக்கு பணம் கேட்டிருக்கா தெரியுமா? உங்களுக்கு சித்தப்பா பத்தி தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு ஊர்ல எல்லாருக்கும் என் தெரியும். தம்பிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவனுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கு, ஆனா கெட்டவன் கிடையாது. ஆனா இவன் நம்ம குடும்பத்தை பத்தி உன்கிட்ட ஏதோ தப்பா சொல்லி உன்னை அவன் பக்கம் இழுக்கிறதுக்காக முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நம்ரதா, நம்ம குடும்ப கௌரவம் மொத்தம் உன் கையில தாமா இருக்கு. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்ச நம்ம குடும்ப மானமே போயிடும். ப்ளீஸ்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. டாடி, ப்ளீஸ் அக்செப்ட் பிரவீன் டாடி. நீங்க சித்தப்பாவை எவ்வளவு நம்புறீங்களோ அதே அளவுக்கு நான் பிரவீனையும் நம்புறேன். பிரவீன் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு டாடி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்க விட மாட்டேன். டாடி, நீங்க என்ன சொன்னாலும் பிரவீன் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பிரவீன் தான் இந்த வீட்டு மருமக, ஞாபகம் வச்சுக்கோங்க. போன் கொடுத்துட்டு போலால. டேய் மாதவா, யாரா நீங்களா இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? போங்கடா அந்த பக்கம். டேய், இவன் யார் நினைச்ச? இந்த வீட்டோட மாப்பிளடா. டேய், மாப்பிள்ளை எல்லாம் மண்ணாங்கட்டி இல்ல, போங்கடா இங்க இருந்து. டேய், நீ என்னடா எங்களுக்கு சொல்றது? நீ போடா, இங்கே இருங்கடா. நான் போய் என் முதலாளி கூட்டு வரேன். பாத்துக்கலாம், வர சொல்றா. டேய் மாதவா, வெளியே வாடா. நம்ரதாவை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. டேய், அவ வரால பாறா. வர மாதிரி தான் இருக்கு, ரெடியா இரு. என் காதல உன்னால பிரிக்க முடியாது. எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் நம்ரதா எனக்கு தான் சொந்தம். நம்ரதாவை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் நம்ரதாக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவைன்னா நான் என்ன கூட கொண்டுப்பேன். இன்னும் தேவைன்னா யார வேணா கொல்லுவேன். டேய், அவன் கீழே வந்து போறான்டா. வாங்கடா போலாம். நான் டெய்லி வருவேன். நீ நம்ரதாவை என்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நில்லுங்கடா, நில்லுங்கடா. ஏய்,